ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவானி விளாக்ஸ். அதாவது இது வெள்ளிக்கிழமையோட விளாக் தான். என்ன சொல்ல வரேன்னா போட்டிக்கோ எல்லாமே கழுவிட்டு சரி சுக்கரவாரில் விளக்கேற்றலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, 6லேருந்து 7 மணிக்குள்ள விளக்கேற்றலாம் வெளியேன்னு சொல்லிட்டு வெளியே லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உள்ள எல்லாம் விளக்கேற்றிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணிட்டேன். வாசல்ல எல்லாம் கோலம் எல்லாம் போட்டுட்டு போட்டிக்கோ கழுவுனேன். ஃபர்ஸ்ட் வாசல்ல தான் நம்ம ஏத்தணும் விளக்கு. ஆனா இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வெளியே லேட்டா தான் ஏத்தினேன். 6லேருந்து 7 மணிக்குள்ளதான் ஏத்தினேன். அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் ஃபர்ஸ்ட் தீபம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பூ எல்லாம் பட்டு வச்சுட்டு தீபங்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் போட்டிக்கோ எல்லாம் கழுவி கோலம் போட்டு சிம்பிளா தான் கோலம் போட்டேன். எனக்கு தெரிஞ்ச கோலம் தான் நான் போடுறேன். எனக்கு எல்லாம் அவ்வளோ சூப்பர் சூப்பர் கோலம் எல்லாம் வரல. பார்த்தா கோலம் எல்லாம் போட்டுட்டு பூஜை கீஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா பார்த்தா அமாசை நாள் எல்லாரும் கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் கோலம் அழிச்சிட்டு இருந்தாங்க. நான் 7 மணிக்கு தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். சரி இருக்கட்டும்ன்ட்டு சொல்லிட்டு நானும் எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு போட்டிக்க கழுவி மஞ்சள் பூசிட்டு துளசி கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ணி கோலம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல்ல விளக்கேத்திட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் வெளியே தான் விளக்கேற்றணும். சரி இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கு 5:30க்குள்ள ஏத்திட்டேன். ஏத்திட்டு தான் நான் வாசல்ல சரி 6 to 7 மணிக்கு நல்ல நேரம் தானேன்னு சொல்லிட்டு அங்கே வாசல்ல பூஜை பண்ணிட்டேன். 2 நாளா பனி வேற ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்தது. கொஞ்சம் லேட்டா தான் 4 மணிக்கு தான் எந்திரிச்சேன். 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் நல்லபடியா திருப்தியா முடிச்சிட்டேன். நான் நேத்து போட வேண்டிய விளாக் தான் இது. இன்னைக்கு சரி நேத்து போடல, பசங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க 2 பேரும் அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியா இருந்தாங்க. சரி இன்னைக்கு போடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இதே மாதிரி கண்டினியூஸா நான் 30 நாளும் பூஜை பண்ணிடுவேன்னு நினைச்சுக்கிறேன். பார்க்கலாம், எது குறுக்க வராம இருந்துட்டு எந்த இது இல்லாம இருந்துட்டு நல்லபடியா பூஜை பண்றேன்னு பார்க்கலாம். முழிப்பு வந்துடுது 3:30 பார்க்கலாம் எத்தனை நாள் பூஜை பண்றேன்னு தெரியல. நான் மாமா எப்படியம்மா இந்த குளூர்ல நீ பூஜை பண்ற, என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நீ எல்லாம் எதுக்கு இது ஒரு 9 நாள் பண்ணிட்டு விடுமான்னாங்க. இல்ல மாமா நான் பண்ணலான்னு நினைக்கிறேன், பண்ணிடுவேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு